மைக்ரோ கிரீன் சிம்பிளாக எப்படி வளர்த்துறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்த செலக்ட் பண்ணி ஒரு ஷெல்ஃபை மறைச்சி அப்படியே ஒரு ரூம் மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள் ஷெல்ஃபு. ஷெல்ஃபில் வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து கட்டி விட்டுட்டேன். ஸோ அது வந்து ஒரு ரூம் மாதிரி ஆயிக்குது பாருங்கள். இவ்வளோ நீங்கள் சிம்பிளாக பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டுட்டா அது ஒரு ரூம் மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் நீள வீடியோவாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதை கட்டிட்டு இந்த பக்கம் பாருங்கள், அந்த க்ரீன் நெட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் இடம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே உள்ள அந்த கிளாத்தை கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், ட்ரேஸ் வாங்கி வச்சுருக்கேன். சிம்பிளாக பண்ணுங்கள். கொஞ்சமாக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம். அந்த ஷெல்ஃபு, அதற்குரிய பொருட்கள் இருக்குது பாருங்கள். அந்த கயிறு, சீட்ஸு, அதுக்குரிய கத்தி, சிசரு, ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரேஸு, அதெல்லாம் பாருங்கள். வெர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோபீட்டும் சேர்ந்தது. நீங்கள் கொக்கோபீட்டு மட்டும் போட்டுக்கலாம், வெர்மி கம்போஸ்ட்டும் போட்டுக்கலாம். அது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்படி நீங்கள் சிம்பிளாக முதல்ல ஒரு செட்டப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து நம்ம விதை போடுறத பார்க்கலாம் பாருங்கள். அந்த ஹோல்ஸ் இல்லாத ட்ரே வந்து 2 ட்ரே, ஹோல்ஸ் உள்ள ட்ரே வந்து 1 ட்ரே எடுத்துக்கணும். இதுதான் ஒரு தடவை நம்ம வந்து சீட் போடுறதுக்கு தேவையான ட்ரேஸ். 3 ட்ரேஸ். 1 ஹோல்ஸ் உள்ளது, 2 ட்ரே வந்து ஹோல்ஸ் இல்லாதது, 3 ட்ரே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரேயில் நம்ம இந்த கொக்கோபீட்டோ அல்லது வெர்மி கம்போஸ்ட்டு சேர்ந்ததோ நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஃபில் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பாருங்கள், இது மாதிரி சமப்படுத்திடணும். சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த விதை போட போகிறோமோ அந்த விதையை வந்து நம்ம தூவி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாகவும் போடக்கூடாது, ரொம்ப கலக்கவும் போடக்கூடாது. ஓரளவு, அதாவது ஒரு ட்ரேக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சீடாக இருந்தால் ஒரு 30 கிராம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். வீட் கிராஸாக இருந்தால் ஒரு 100 கிராம் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி விதையோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட் போட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரே ஃபுல்லாக பரப்பிட்டு இந்த மாதிரி பாருங்கள் மிஸ்ட்டு மாதிரி வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கீழே ஹோல்ஸ் இல்லாத ட்ரே, அதுக்கு மேலே நம்ம சீடு போட்ட ட்ரே, அதுக்கு மேலே ஹோல்ஸ் இல்லாத ட்ரே வச்சு நல்ல ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த சீடெல்லாம் நல்லா அந்த மெட்டீரியலோட, அதாவது அந்த வெர்மி கம்போஸ்டோட நல்லா இதாகிக்கும். பாருங்கள், அது வச்சுட்டு 2வது நாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பார்த்திங்களா. இதில் தெரிகிறது வந்து ஹேர் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஃபங்கஸ்ன்னு நினச்சி நீங்கள் பயந்துக்காதீங்க. அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரேயை வந்து மேல் வாக்கில் வச்சு நீங்கள் மூடி வச்சிடணும். இப்படி மூடி வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும். இது வந்து ஒரு 3rd டேங்க. இது நல்லா வளர்ந்துருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மூடியை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நான் சியா சீடும் சேர்த்து போட்டிருக்கேன். பாருங்கள், ஒயிட் ராடிஷ் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்கள். இது சியா சீடு வந்து இது 2வது நாள். அந்த ஒயிட் ராடிஷ் போடுறப்பவே நான் வீட் கிராஸும் சேர்த்து நான் போட்டிருந்தேங்க. எல்லாத்தையும் என்னால் காமிக்க முடியல. வீட் கிராஸ் இது வந்து 2வது நாள். இப்போ எல்லா ட்ரேயும் வந்து நீங்கள் பாருங்கள் பார்க்கலாம். இது வெந்தயம் போட்டிருக்கேன். வீட் கிராஸும் ஒயிட் ராடிஷும் வந்து நல்லா வளர்ந்துருச்சு, அறுவடைக்கு தயாராகிருச்சு. இது ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. ஃபெனுக்ரீக்கும் ஓரளவு வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆனால் தான் அதை வந்து நம்ம கட் பண்ண முடியும். இப்போ வந்து வீட் கிராஸும் ஒயிட் ராடிஷும் நல்லா நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு தயாராகிருச்சு. பாருங்கள், இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒயிட் ராடிஷையும் வீட் கிராஸும் கட் பண்ணி பாக்ஸ் பண்ணிட்டேன். மைக்ரோ கிரீன் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவை வந்து தியோ மைக்ரோ கிரீங்கிற இன்ஸ்டாவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை.